அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தரமான சமூகங்களை செய்யப்போகுது. தரமான சமூகமா, ஏதாவது வில்லங்கமான சமூகத்தை செஞ்சிருமா? ஏற்கனவே முடியலை. ஒரு கிட்டத்தட்ட நம்ம சனி பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி ஒரு 3 வருட காலமாக எல்லா விதமான பிரச்சனையும் உங்களுக்கு தான் இருந்த மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணீங்க இல்லையா? உண்மையிலே இருந்துச்சு, நானும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட்டாத பாடு பட்டாச்சு. போதுமடா சாமி இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் எதிர்வினைகளுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு பல போராட்டம், பல பிரச்சனை, பல மன அழுத்தம். சில மேசராசி என்பவர்கள்லாம் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிங்க. ரொம்ப போராடியாச்சு. எடுத்தோம் கவுத்தோன்னு எவ்வாறு ஏகப்பட்ட முடிவு எடுத்து பல பிரச்சனையை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மை, மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இந்த புத்தாண்டு வருமா? அதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? உறுதியாக உங்களுடைய மன அமைதி ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆனி மாதத்துக்கு பிறகு தான் நம்முடைய ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்குள்ளே வர்றாரு? 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல குரு 4ஆம் இடத்துக்கு உச்ச நிலைக்கு போகிறது. மேசராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் இந்த புத்தாண்டு முதல் கிடைக்க போகுது, ஆனி மாதம் முதல் என்னென்ன அற்புதங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. நோய் வம்பு வழக்கு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப போராடுறீங்க. பல ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு விட கிடைக்கல. வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லி கேட்டியும் கூட இன்னும் உங்களுடைய கடனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக அதுக்கான தீர்வு கண்டிப்பாக நம்முடைய குரு பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். ஏன்னா மேசராசிக்காரன் கடந்த ஒரு 3-4 வருடத்துக்குள்ள தான் அதிகமான பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. நீங்கள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், பேசினா குத்தம் அப்படின்னு உங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சு பேசக்கூடிய நபர்கள் கூட இப்போ உங்கள் முன்னாடி நின்று தெனாவட்டா பேச வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கு இருக்கிற பெரிய விஷயம் மன அழுத்தம், அதை விட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதே போல் மேசராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் செய்யாத தவறுக்கோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்பு செய்யாமல் உங்கள் மேலே பழியை சுமத்தி உங்களை படாத பாடுபடுத்துகிறாங்க. உங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க அதை ரசிக்கிறாங்க. நீங்கள் தப்பு செய்யலை, ஆனால் உங்களை தூண்டி விடுறாங்க, நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக மீண்டு வர போகிறீங்க. ஓகேவா? உங்கள் மேலே உள்ள வீண் பழி கண்டிப்பாக காணாமல் போயிடும். அதே போல் வண்டி வாகனங்களில் நிறைய ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி இதை சரி பண்ணே தெரியல அப்படிங்கிற மனநிலையில் உள்ள நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு வாகனங்கள் மூலமாக ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் உறுதியாக குறையும். நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்பதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம். மேலும் யாரெல்லாம் மேசராசியில் சொந்த தொழில் தொடங்கணும்னு வெயிட் பண்ணுறீங்களோ, அல்லது சொந்த தொழிலில் தொடங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 வருடத்தில் மிகப்பெரிய தடுமாற்றத்துடன் தொழிலை நடத்தி கொண்டிருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய தடுமாற்றம், உங்களுடைய பிரச்சனை எல்லாமே என்ன போகுது? சரியாக போகுது. தொழிலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு. மேலும் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மேசராசிக்காரங்க தற்போது வருத்தப்படுறீங்களோ, உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய பதவி உயர்வு என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய வேலை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்கிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் போச்சு. அதாவது பொதுவாகவே 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வேலை கொடுப்பாங்கன்னா
நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. ஸோ அந்த அங்கீகாரம் இனிமே தான் கிடைக்க போகுது மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு, மேலும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல இருக்க கேது பகவான், ராகு பகவான் கேது பகவான், இந்த இவங்களுடைய கண்ட்ரோல் தான் கொஞ்சம் உங்களுக்கு கவனம்ங்கிற விஷயத்தை கொடுக்குது. ஏன்னா சனி பகவான் 12ல் இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் 9ஆம் பார்வையை சனி பகவானை பார்த்துறாரு. அப்போ சனி பகவானுடைய பார்வைகளில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரி ஆயிடுச்சு, சரி ஆயிரும். ஓகேவா? அதுதான் நான் ஆகிருச்சுன்னு சொன்னேன். ஓகேவா? அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடகராசிக்குள்ளே போன பிறகு ராகு பகவானுடைய செயல்பாடில் நிறைய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண குரு பகவான் இப்போ ராகுவை பார்க்காதனால ராகு பகவான் தனித்த காற்று அதாவது தனித்த ஒரு நபராக இருந்து எல்லாத்தையும் எப்படி இயக்கலான்னு ஒரு முடிவெடுப்பார். அப்போ ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு அபிலாசைகள் தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய செய்வார். ஸோ நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும், கரெக்டான பாதையை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உங்களுடைய ரூட் இப்போ தான் சரியாக போகுது. அதாவது சொல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, ஏன் வழி தனி வழி, அந்த வழி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வழிகள் வரப்போகுது. ஓகே, வேதனையும் கஷ்டமும் உங்களை விட்டு நீங்கி வெற்றி நிச்சயம் என்ற பாடலுக்கு ஏற்றவாறு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கனால யார் யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக காதல் திருமணம் முடிப்பதற்கான சாத்தியம் உண்டு. இருந்தாலும் அது சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியுடன் எக்காரணத்தை கொண்டு மேசராசிக்காரங்க அம்மா அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்தாலே அந்த திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியுடன் நீங்கள் திருமணம் முடித்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வெற்றி அடையும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை இந்த புத்தாண்டு முதல் வாழ கற்றுக்கோங்கள் என்பது என்னுடைய கருத்து. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு 5 வருடம் இல்லைன்னா 3 வருடம், இதை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு 5ஆ 3ஆன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் 5 செலக்ட் பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் 3 செலக்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ 5 வருடம் அல்லது 3 வருட காலமாக பல முயற்சிகள் எடுத்தும் உங்களுடைய பார்ட்னரை, உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களால் புரிய வைக்க முடியலை. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், 5ஆ 3ஆ? புரியுதா? ஸோ நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க. இந்த காலகட்டங்கள் என்கிறது உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கான்செப்டை கொடுத்துருச்சு. எவ்வளோ தான் நீங்கள் உண்மையாக இருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் விசுவாசமாக இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்காமல் உங்களை காயப்படுத்தி வந்த உங்களுடைய உறவுகள் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸாக சந்திப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் ஆணி மாதத்துக்கு அப்புறம் உள்ளே போகிறார். ஆணி மாதத்தில் உள்ளே போகிறாரு. பல அற்புதங்களை சந்திக்க போகிறீங்க. யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கீங்களோ, இந்த 3 வருடமோ இல்லை 5 வருடத்தில் நிறைய வரன்கள் தேடி பார்த்தீங்க. நீங்கள் பார்க்குற வரன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொருத்தம் இல்லாமல் இருக்கும், அல்லது பொருத்தம் இருந்தால் உங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ என்ன பண்ணனே தெரியாமல் ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், கல்யாணம் முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் பார்க்குறீங்கிறது எனக்கு புரியுது. ஸோ உங்களுடைய கேள்விக்கு விட யார் கொடுக்கான்னா, நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நம்முடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக கருதப்படுகின்ற குரு பகவானும் உறுதியாக அவர்களுடைய செயல்பாடு மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை 5ஆம் பார்வை மூலம் பார்க்க. அப்போ உறுதியாக திருமணம் உண்டுங்கிறத ப்ரூஃப் பண்ணணுமா? ப்ரூஃப் பண்ணியாச்சா உங்களுக்கு? ஏன்னா சும்மா காற்று வாக்க காதல் மாதிரிலாம் நம்ம பேச முடியாது.
கிரகங்களை டச் பண்ணி தான் சொல்லணும். அப்போ உறுதியாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு உண்டு. திருமணம் முடிச்சுட்டு போராடுறவங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது, பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் என்ன? நீங்கள் ஒரு பார்ட்னர்கிட்ட இருக்கட்டும், உங்களுடைய நட்புகிட்ட இருக்கட்டும், இல்லை உங்கள் கூட பிறந்த உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? நல்லா இருந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பெஸ்ட்டாக நினைக்கிறது உண்மையான அன்பு, உண்மையான காதல். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறேன்னு மட்டும் சொல்லேன். நீங்கள் இதுதான் அதிகமாக கேட்பீங்க. என்கிட்ட போலியாக நடிக்காத, என்கிட்ட ரியலாக இரு, எனக்கு அது போதும், நீ எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு. ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு உண்மையான அன்பு வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கீங்க. ஸோ அது எல்லாமே ஏமாற்றமாக போச்சா? ஆனால் இன்னுமே ஏமாற்றம் இல்லாமல் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே பர்ஃபெக்டான ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 10 உறவு 15 உறவு இருந்தாலும் அதில் 2 உறவு இப்போ உங்கள் கூட உண்மையாக இருந்துச்சுன்னா அது உலக அதிசயம். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த கல்யாணம் முடித்த பிறகு படுற பாடு பெரும்பாடு சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனை சந்திப்பீங்க. வீட்டில் இருக்கும்போது மகாராணி மாதிரி வாழ்ந்தேங்க. என் வீட்டில் இருக்கும்போது நான் மகாராணி மாதிரி வாழ்ந்தேன். நான் நின்னா அப்படியே அடுத்த செகண்ட் எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு அந்தளவுக்கு என்னென்னா செய்வாங்க. நான் கோவப்பட்டு இதை செய்யணும்னு சொல்லிட்டா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ நான் கோவப்படலைங்க, அன்பாக கேட்டு பார்க்கங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கலங்க. இந்த 5 வருஷத்தில் ஏண்டா கல்யாணம் முடிச்சேங்கிற ஒரு மன குழப்பத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்மளுடைய விருச்சிகராசி பெண்கள் அதிகமாக இருக்காங்க. அதே போல் நம்ம ரிஷபராசி பெண்களும் அதிகமாக இருக்கீங்க. 2 பேருக்குமே இந்த காலகட்டம் தான் அதிகம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த 5 வருட காலத்தில் நம்மளுடைய விருச்சிகராசி பெண்களுக்கும் ரிஷபராசி பெண்களுக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சாச்சு. அப்போ நம்ம ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக, திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, காதல் திருமணம் முடிக்கணும்னு காத்திருக்கிற நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் உண்டு. மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் பெரிய மாற்றம் உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வை உங்களை பார்த்துக்கிருக்காரு, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல. பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜோதிடத்தில், 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும், 11இல் ஒரு பாவி இருந்தால் பதவி உயர்வு உண்டு, வாழ்க்கையில் தொழிற்ஸ்தானத்தில் அங்கீகாரம் உண்டுன்னு. உங்களுக்கு 2 இடத்துலையுமே பாவிகள் இருக்காங்க. ஒரு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுடைய சனி பகவான், அவர் உங்களுக்கு பாசமானவர், ஓகே. ஆனால் 11இல் உட்காந்துட்டு அவரும் ஒரு இயற்கை பாவி தான் கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது. அதே போல் நம்மளுடைய ராகு பகவான் ஆல்ரெடி அவர் நிழல் கிரகம், ஒரு பாவ கிரகம். ஸோ அவர் 10ல் உட்காந்துருக்காரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், திடீர் முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டு. ஆனால் என்னென்னா, நீங்கள் ஒரு சந்தோஷமாக மட்டும் இருந்துட்டால் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியா ரிஷபராசியை பிடுங்கி சாப்பிட்றணும், ரிஷபராசிக்காங்களை ஒரு ஏமாற்றி சாப்பிட்றணுன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கும். உங்களுக்கு மட்டும் டஜனாக வருவாங்க, 10 வருவாங்க, 5 வருவாங்க. எத்தனை பேர் எப்படி இருந்து வராங்கன்னு தெரியாது, வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கவனமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கட்டாயமாக இருப்பீங்க, ஓகேவா? இப்போ வரையும் சந்தோஷமாக இல்லை, ஆனால் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்டேட்டஸ் வைப்பது, ஓகேவா, மற்றவங்கள்ட்ட பகிர்வது என்பதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாதுமாங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம ரிஷபராசிக்காரங்க கண் திருஷ்டினால தான் நிறைய பாதிப்பு. ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியாது, அதான் விஷயம். உங்களுக்கு இந்த நடிப்புங்கிறது வராது. ஆனால் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி அப்படியே அழுது உருகி நடிச்சிருவாங்க, ஏமாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது உண்மையாக இருக்கும், ஆனால் மற்றவங்க ஃபீல் பண்ணால் அது போலியாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ அப்போ இந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பது அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட சொல்வதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க.
ஏன்னா 4ஆம் இடத்தில் கேது பகவான் கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை மாதம் வரை இருக்க தான் செய்வார், அவரை நகர்த்த முடியாது. அப்போ கவனம் அப்படிங்கிறத உங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் பழைய வண்டி வாகனம் வாங்கவே கூடாது. மேக்ஸிமம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாக இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரிஷபராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.